पूर्णमतः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ईशावास्य उपनिषत् 11வது மந்திரம். வித்யாம் ச வித்யாம் ச யஸ்தத் வேதோ பயம் சஹ அவித்யயா மிருத்யும் தீர்த்வா வித்யயா அம்ருதமஷ்ணுதே. யார் உபாசனை கர்மம் ஆகிய இரண்டையும் சேர்த்து அனுஷ்டிக்கிறார்களோ அவர் கர்மத்தினால் மரணத்தை தாண்டி உபாசனையினால் தேவதா சுரூபத்தை அடைகிறார். மந்திரார்த்தம் வித்யா. வித்யா என்றால் உபாசனை சொல்லி அர்த்தம் சொல்றார். உபாசனை. அவித்யா. அவித்யாம் சொன்னா செயல்கள் அல்லது கர்மம். வித்யாம்சா வித்யாம்ச கர்ம உபாசனை இரண்டையும் அப்படி சொல்லி அர்த்தம். வித்யாம் அவித்யா. யக எவன் ஒருவன் தத்து இவைகள் இரண்டையும் உபயம் சொல்லி சொன்னா இரண்டையும் சொல்லி அர்த்தம். சக சேர்ந்து வேத சொல்லி சொன்னாங்க அனுஷ்டிக்கின்றார்களோ அதுதான் இங்க அர்த்தம். வேத என்றால் அறிகிறார்களோ சொல்லி சொன்னாலும் கூட இங்கு அவ்விதம் செய்கின்றானோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுஷ்டிக்கின்றார்களோ அதுதான் அர்த்தம். அனுஷ்டிக்கிறார்களோ. காரணம் அறிந்தால் மட்டும் போதாது, ஒன்றை அறிவதால் மட்டும் பிரயோஜனம் இல்லை, அனுஷ்டானம் செய்ய வேண்டும். ஆக வேத என்றால் அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்று இங்க அர்த்தம். அல்லது அறிந்து செய்கின்றானோ அப்படி சொன்னா என்ன அர்த்தம்னா இங்கு சமுச்சயம் இரண்டையும் சேர்ந்து செய்வதை இங்கு சொல்கின்றார். இதனுடைய பயன் என்ன? அவித்யா சொல்லி சொன்னா கர்மத்தினால் மிருத்யும் தீர்த்வா மிருத்யுவை தாண்டி. மிருத்யு சொல்லி சொன்னா மரணம் அல்லது யம தர்ம ராஜா. நமக்கு யம தர்மன்னு சொல்லி சொன்னாவே நமக்கு பயம் வந்துடுது. நிறைய பேர் வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா எதுக்கு அந்த வார்த்தையெல்லாம் பேசாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அந்த வார்த்தைலாம் பேசாது சொல்லுவாங்க. ஆனால் வேதாந்த படித்த நமக்கு அவரும் ஒரு விதமான தேவதை, அவர் வேலையை செய்கிறார், அவ்வளோதான். நாமளும் நிறைய உபாசனைலாம் செய்தோம்னா நாமளும் அந்த பிறவிக்கு போகலாம். ஜென்மாடு யமன்ற பயம் நிறைய பேருக்கு. யமன் ரொம்ப பொல்லாதவன், விடமாட்டான், ராமநாமத்தை சொன்னால் தொடமாட்டான் அப்படிலாம் சொல்லி நமக்கு பெரிய சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாலும் பிராரப்தம் முடிஞ்சுங்க அந்த ஜென்மம் என்ன போய்த்தாங்க. தோன்றி அனைத்தும் அழியும், இது இயற்கை நியதி. அவதாரம் எடுத்து வந்த அவதார புருஷர்களே கூட சரீரத்தை என்ன பண்றாங்க, விட்டுட்டு தான் போகணும். இந்த அறிவு நமக்கு வேதாந்தமான நமக்கு கொடுத்து விடுகின்ற. இந்த அறிவு நம்முடைய மனசுக்குள்ள இருந்ததுன்னா ஐயோ உடல் போயிடுமோன்ற பயம் நமக்கு இருக்காது. அதுதான் ஆகும். ஆக மிருத்யு சொல்லி சொன்னா யம தர்ம ராஜா. வித்யா உபாசனையினால் அமிர்தம் அஷ்ணுதே அமிர்தத்துவத்தை அடைகின்றான். இதுதான் இந்த மந்திரத்தினுடைய நேரடியான அர்த்தம். இதன் சிறப்பான பொருள் ஒன்று இருக்கு. என்ன இதன் பலன் யாருக்கென்றால், யார் கர்மத்தையும் உபாசனையும் சேர்த்து செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த பலன். கர்மம் செய்கின்றார்கள், இடையிலே சேர்த்து உபாசனையும் செய்கின்றார்கள். அப்படி செய்யப்பட்ட உபாசனையோட பலன் என்ன? அவித்யா சொல்லி சொன்னா கர்ம அம்சத்தினால் கர்மத்தையும் சேர்த்து உபாசனை செய்தால், சமுச்சயம் செய்தால், கர்மாவையும் உபாசனை சேர்த்து செய்தால் பலனையும் பிரிக்க முடியாது. வெறும் கர்மம் செய்தால் அதுக்கு ஒரு பலன், உபாசனை செய்தால் அதுக்கு ஒரு பலன்.
ரெண்டு சேர்த்து செய்தால் பலனை பிரிக்க முடியாது. அதனால் என்ன ஆகின்றார்களாம், மிருத்துவை தாண்டுகின்றான். இங்கே மிருத்யு சொல்லி சொன்னா சோபாவிகம் கர்மன்னு சொல்றார். அதாவது வாழ்க்கையை நம்ம ரெண்டு விதத்துல செயல் செய்யலாமா. ஒன்று, நம்முடைய விருப்பப்படி நம்ம எப்படி இருக்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அந்த செயல்களை செய்யலாம், சுபாவிகம் கர்ம. இன்னொன்று, பெரியவர்கள் வகுத்து கொடுத்த முறைப்படி சாஸ்திரப்படி நம்ம செயல்களை செய்யலாம். நம்முடைய விருப்பப்படி செய்கிற செயல்கள் தர்மமா இருக்குமா சொல்ல முடியாது. ஆனா சாஸ்திரம் சொல்ற செயல்கள் தர்மமா இருக்கும். ஆக இங்கு மிருத்யு சொல்லி சொன்னா சோபாவிகம் கர்ம. காலை முதல் இரவு வரை நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நம்முடைய சுபாவப்படி அமையலாம். நம்முடைய சுபாவம் என்ன? காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறது நம்ம சுபாவமா? இல்லை, முடியல. சரி, எந்திரிக்கணும் முயற்சி பண்ணுவோம், அலாரம்லாம் வைப்போம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த நேரத்துக்கு அலாரம் அடிச்சதை என்ன பண்ணுவோம், அது தலையில தட்டிட்டு நாம் தூங்கிடுவோம். பொதுவா நமக்கு முடியறது இல்லை. வயதாக அது ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. அது பழக்கணும், நிறைய பழகினா தான் முடியுது. அடுத்து எதை செய்யணுமோ அதை செய்யணும். நம்மளோட சுபாவம் என்ன பண்ணோம், நாம் சிலதெல்லாம் பழகி இருப்போம். சோம்பல்னாலேயோ மற்ற காரணங்களால் நாம் சிலதெல்லாம் நியாயம் நினைத்து வைத்திருப்போம். இதுதான் நியாயம் என்று ஜஸ்டிஃபை பண்ணி வச்சுருப்போம். அது சாஸ்திரமானது படித்தா தான் நாம் இதுவரை நியாயமாக நினச்சதெல்லாம் அந்நியாயம் தெரியும், சரியில்லைன்னு சொல்லி தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே அவரவர்களுடைய செயல்கள் அவரவர்கள் செய்வதை எல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு நிறைய நியாயங்கள் நம்முள்ள இருக்கு. ஆமாம், ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிற பாரு, ஜஸ்டிஃபை பண்ணுறது. ஒருத்த இடத்துல நீங்கள் செய்கிறது நியாயம் இல்லைன்னா அவர் இல்லை நான் செய்கிறது நியாயம்தான்னு சொல்லிட்டு அவர் ஜஸ்டிஃபை பண்ணுவார். ஆக சாஸ்திரப்படி செய்கிறது ஒன்று இருக்குது, நம்முடைய சுபாவப்படி செய்கிறது ஒன்று இருக்குது. இந்த சாய்ஸ் யாருக்கு இருக்குது? மனிதர்களுக்கு இருக்குது. ஆனால் மற்ற உயிர்களுக்கு சாய்ஸே இல்லை. அது எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கும். அது அதனுடைய சுபாவப்படி தான் வாழும். ஆக சோபாவிகம் கர்ம சொல்லி சொன்னால் நமக்கு எதை செய்ய தோன்றுமோ அதை செய்வது. இங்கே சாஸ்திரம் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்லுது. அதிலிருந்து நீ விடுபடணும்னு சொல்லி சொன்னால், பெரியவர்கள் அல்லது வேதமானது சொன்ன கடமைகளை முறையாக செய்து வாழ்ந்தால் உன்னுடைய சுபாவத்திலிருந்து நீ விடுதலை அடையலாம். இப்போ எனக்கு நியாயமா படலாம், கொஞ்ச காலம் பொறுத்து ஐயா அது தப்பு செய்துக்குன்னு பின்னால உணரலாம். அப்போ செய்துட்டு செயல்களை என்ன பண்றது? ஆகினால தர்மசாஸ்திரமோ அல்லது வேதமோ சொன்ன செயல்களை செய்தால் பின்னால நமக்கு இப்படிப்பட்ட செய்யவில்லையே என்ற குற்ற உணர்வுலாம் வராது. ஆக எதை செய்ய தோன்றுகின்றதோ அதை செய்ய மாட்டான். எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்வான். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். திருக்குறள் அழகா சொல்றார். தவம் சொல்லி சொல்றது உடைய செயல்களை ஒழுங்கா செய்து அதுவே தவம்பான்னு சொல்லிடுறார். மற்ற அவம் செய்வார் ஆசை உள்பட்டு. வேற மாதிரி செய்யறதெல்லாம் ஆசை வசப்பட்டு செய்யறது. ஆசை வசப்பட்டதெல்லாம் நம்ம தர்மமாவா செய்வோம்? அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அதர்மமான வழியாக இருந்தாலும் அந்த வழிகளை கடைபிடித்து ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்ளும். அதான் நம்முடைய சுபாவமா இருக்கு. நம்ம ஜாகிரதையா புரிய வேண்டியதா இருக்கு. ஆக மிருத்யு என்றால் மரணம் என்ற அர்த்தம் இருக்கின்றது. அது எப்படி அந்த இடத்துல அர்த்தம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, நம்முடைய சுபாவப்படி செய்தால் வாழ்ந்தால் அதுதான் மரணமா. நம்முடைய சுபாவப்படி செயல்படுதல் அதுவே மரணம். நம்முடைய சுபாவம் நல்லது செய்ய சொன்னா தவறு இல்லை. அந்த சுபாவம் அதர்மமாக இருந்து அதை நாம் செய்தால் அதுவே மரணம் சொல்லி சொல்றோம். அப்படிப்பட்ட மிருத்யுவை ஒருவன் கடந்து செல்கின்றான். அதுதான் இங்க பலன். கர்மத்தையும் உபாசனையும் சமுச்சயமாக சேர்ந்து செய்தால் இந்த விதமான மரணத்திலிருந்து நம்முடைய சுபாவப்படி செய்கின்ற செயல்களில் இருந்து அவன் விடுபடுகின்றான், கடந்து செல்கின்றான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. அது படித்தாதான் தெரியுது. படிக்காத வரையில் நமக்கும் ஒன்றும் தெரியல.
எந்த விஷயத்தை அறிவதால் நமக்கு பயன், எதனால் நமக்கு பயன் இல்லை என்ற அறிவு வந்ததுன்னா பயனில்லாத விஷயங்களிலிருந்து நாம் விடுதலை அடைகின்றோம். நிறைய நேரத்தில் தெரிய வேண்டியாத விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் நிறைய வந்து குப்பையாட்டு நம்ம மைண்டில் கொட்டுது, விழுது. அதிலிருந்தெல்லாம் விடுதலை அடைவோம்னு சொல்கிறார். ஒரு வகையில் பார்த்தா தேவையில்லாத விஷயத்தை கேட்காமல் இருப்பதிலிருந்து விடுதலை அடைகின்றான். ஆக வித்யா சொன்னா உபாசனை. அந்த தேவதையை நினைப்பதனால், அந்த தேவதையை தியானம் செய்வதனால் அமிர்தம் அஷ்ணுதே, அமிர்தத்தை அடைகின்றான். அமிர்தம் சொன்ன இந்த இடத்துல தேவதா பாவக, அந்த தேவதை சொரூபமாகவே ஆகிவிடுகின்றான். இதை நாம் பார்த்திருக்கணும், உபாசனையில் பார்த்திருக்கின்றோம். எந்த தேவதையை குறித்து நாம் அதிகமாக உபாசிக்கின்றோமோ அந்த தேவதை சொரூபமாக நாம் ஆகிவிடுகின்றோம். இது ஒரு நியதி. அதைத்தான் இங்க சொல்றார். அந்த தேவதை சொரூபமாக அவன் ஆகிவிடுகின்றான். இங்கு வேதாந்தத்தில் நாம் அமிர்தம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவோம், உபனிஷத்துன்னு சொல்லும். அந்த சொல்லை உபனிஷத்தில் கையாண்டாலும் கூட கர்மகாண்ட விஷயத்தை பற்றி இங்கு பேசுவதால் அதற்கு தகுந்த பொருள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவதா சொரூபமாக ஆகிவிடுதல். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போது எங்கன்னா போனோம்னு சொன்னால் நமக்கு ஒரு வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சோன்னா என்ன சொல்லுவோம்? டெம்பரவரி ஜாப்புங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி, இன்னொரு இடத்துல போகிறோம், ஒரு இடத்துல பர்மனெண்ட் ஜாப் கிடைக்கும். பர்மனெண்ட் ஜாப்புங்கன்னு சொன்னால் அந்த பர்மனெண்ட் ஜாபுக்கு என்ன அர்த்தம் பண்ணுவோம்? 60 வயது வரையிலும் அப்படி தானே அர்த்தம். ஒரு அளவு வாழ்க்கை இறக்குற வரையிலும் பர்மனெண்ட் ஜாப் நான் சொல்லுவோம் இல்லை இல்லையா? அது கர்மகாண்டத்தில் அமிர்தம்ன்ற வார்த்தை வர்றதுனால தேவதா காலம் அல்லது அதிக காலம் இருப்பான்னு சொல்லி அர்த்தம். தேவதை எவ்வளவு காலமோ அந்த காலம் வரைக்கும் தான். ஆக இந்த உபாசனைகள் எல்லாம் செய்த பிறகு, உடலை தியாகம் செய்து இவன் இறந்ததற்கு பிறகு ஒரு தேவதையாக அவன் இருப்பான். எவ்வளவு காலம்? இந்த யுகம் முடியும் பர்யந்தம். இந்த யுகம் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு யுகத்துக்கு தான் அந்த தேவதையுடைய ஆட்சி காலம். பார்க்குறோம், ஒரு ஆட்சி காலத்தில் ஒருத்தர் பதவிக்கு வந்தால் அவர் போன ஒருபாடு என்ன எல்லாரும் போயிடும். அது போல தான் இதுதான் கர்ம உபாசனையினுடைய சமுச்சய பலனாக இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக கர்மத்தையும் உபாசனையையும் சேர்த்து செய்வதால் பிரம்மலோகத்தை அடைந்து அங்குள்ள தேவதை சொரூபமாக ஆகும் பலன் கிடைக்கின்றது. இவை அனைத்தும் காமியமாக, அதாவது ஆசை வசப்பட்டு செய்யும் செயலினுடைய விளைவு பலன். நிஷ்காமிய கர்மமாக, கர்ம யோகமாக செய்தால் மன தூய்மையும் சித்த ஏகாகிரதம் என்கின்ற மன ஒருமுகப்பாட்டையும் அடைந்து மோட்சத்திற்கு தகுதி அடைந்து விடுகின்றான். இங்கு பேசுவது காமியமாக செய்கின்ற செயலினுடைய விளைவு. அடுத்து 12வது மந்திரம். அந்தம் தம பிரவிசந்தி ஏ சம்பூதி முபாசதே ததோ பூய இவதே தமஹ ய சம்பூத்யாம் ரதாஹ. மந்திரம் 9, 10, 11. அது போலவே வருகின்ற இந்த 3 மந்திரங்கள் 12, 13, 14 இந்த 3 மந்திரங்களில் 2 தனித்தனி உபாசனுடைய சமுச்சயம் பேசப்படுகின்றது. அந்த மந்திரத்தில் சென்ற மந்திரங்கள்ல வித்யா அவித்யா அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியது. அதற்கு பதிலாக இங்கு 2 விதமான உபாசனைகள் பேசப்படுகின்றது. விதவிதமான உபாசனைகள் நிறைய உபநிஷத்துல சாஸ்திரங்கள் நிறைய சொல்லியிருக்கு. இங்கு 2 விதமான உபாசனை பேசுகின்றது. அதை தனித்தனியாக செய்தால் என்ன பலன், 2ஐயும் சேர்த்து செய்தால் என்ன பலன்? இங்கு சொல்லப்படுகின்ற உபாசனுடைய பெயர் சம்பூதி என்கின்ற உபாசனை. அடுத்து அசம்பூதி என்கின்ற இன்னொரு உபாசனை. சம்பூதி சொன்ன என்ன அர்த்தம்? எது தோன்றி உள்ளதோ அதற்கு பெயர் சம்பூதி. எது நன்கு தோன்றி தெரிந்து கொண்டுள்ளதோ அது சம்பூதி.
எது வெளித்தோற்றத்துக்கு வந்துள்ளதோ அது சம்பூதி. எது வெளித்தோற்றத்திற்கு வரவில்லையோ அதற்கு பெயர் அசம்பூதி. ஆக 2 உபாசனைகள் சொல்லுகின்றது. முதலில் வெளித்தோற்றத்துக்கு வந்தது யார்? நம்ம தத்துவ போதத்தில் படிச்சிருக்கோம். பிரம்ம தேவானாம் பிரதம சம்பபூவ. அந்த சதுர்முக பிரம்மம் தான் முதலில் தோன்றினார். பிரதம ஜாக, முதலில் தோன்றிய தத்துவம். அந்த பிரம்மத்திற்கு இன்னொரு பெயர் ஹிரண்ய கர்ப்பன். ஹிரண்ய கர்ப்பன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எந்த ஒரு பொருளை செய்வதற்கு முன்னே அந்த செய்பவருடைய மனதில் அந்த செய்கின்ற பொருளை பற்றிய ஒரு தோற்றம் அவர் மனதில் கற்பனை பண்ணியிருப்பார். கற்பனைன்னா உருவாக்கி வச்சிருப்பார். ஒரு பானை செய்கிறாரோ, ஒரு கட்டிடம் செய்கிறாரோ, ஒரு பொருளை செய்கிறாரோ, யார் செய்கின்றாரோ அவர் மைண்டில் என்ன இருக்கும்? அந்த பொருளை பற்றி வடிவமானது முன்னே மனசில் நினைச்சிருப்பா, இப்படி பண்ணணும், அப்படி செய்யணும்னு சொல்லி. பிறகுதான் அது ஸ்தூலமாக வெளியே வரும். ஆக சூக்ஷ்மமான சிருஷ்டிக்கு அதிஷ்டானமாக இருப்பது ஹிரண்ய கர்ப்பன். ஆக இங்கே சம்பூதி உபாசனை என்று சொன்னால் ஹிரண்ய கர்ப்ப உபாசனை என்று பொருள். இதை செய்யறது கூட அவ்வளவு சுலபம் இல்லை. வெளித்தோற்றத்துக்கு வந்த அகில பிரபஞ்சத்தையும் ஈஸ்வரனாக பாவித்தல். அது கீதையோட வார்த்தையில சொல்லணும்னா விஸ்வரூப உபாசனை. விஸ்வரூப உபாசனை. அடுத்து அசம்பூதி சொல்லி சொன்னா வெளித்தோற்றத்துக்கு வராமல் ஒடுங்கிய நிலையில் இருப்பது, காரண நிலையில் இருப்பது, அல்லது பிரகிருதி அல்லது மாயை, என்ன வார்த்தைன்னா சொல்லலாம். பிரகிருதி மாயை எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஆக அசம்பூதி சொல்லி சொன்னா பிரகிருதி உபாசனை. சம்பூதி சொல்லி சொன்னா ஹிரண்ய கர்ப்ப உபாசனை, காரண நிலையில் இருக்கும். ஹிரண்ய கர்ப்ப உபாசனை எல்லா தோற்றத்துக்கு வெளிப்பட்ட நிலை இருப்பது. ஆக பிரபஞ்சம் அனைத்தும் வெளித்தோற்றத்துக்கு வராமல் விதை வடிவில் இருப்பது போல உபாசனை செய்வது. அனைத்தும் ஒடுங்கி இருக்கின்ற அந்த நிலையை சாஸ்திரத்தினுடைய உபதேசப்படி மனதில் நினைத்து அதையே தொடர்ந்து நினைப்பது, உபாசிப்பது. உபாசனை தியானம் சொல்லி சொன்னா தொடர் நினைவுன்னு தானே சொல்றோம். தொடர்ந்து அதை அப்படியே மனதில் நினைப்பது. ஜபம் இல்லை, மனதில் நினைத்த. ஜபம் வேறு. ஜபம் என்பது தியானத்தினுடைய ஒரு படிதான், ஒரு பகுதி. ஆக இந்த 2 உபாசனைக்கும் தனித்தனி பலன் சொல்லுகின்றது. 2ஐ சேர்த்து செய்ய வேண்டும் என்பது இங்கு சமுச்சயம். மந்திரார்த்தத்தை பார்ப்போம். அந்தம் தமக. அந்தம் தமக என்று அடர்ந்த இருள். பிரவிசந்தி அடைகின்றார்கள். ஏ என்றால் எவர்கள்? அசம்பூதி உபாசதே, பிரகிருதி உபாசனை செய்கின்றார்களோ. அடர்ந்த இருள் என்பது 2 விதமா அர்த்தம் எடுத்துக்கணுமா. ஒன்று, கர்மகாண்டத்தை அடிப்படையாக பார்த்தால் அந்த ஒரு பலன் இருக்கின்றது. அடுத்து கர்மத்தை உபாசனை சேர்த்து செய்தால் என்ன பலன்? 2த்தையும் சேர்த்து வருகின்ற பலனை விட இந்த சம்பூதி அசம்பூதி உபாசனையினுடைய பலன் மிக மிக அல்பம் சொல்லி சொல்றார், குறைவுன்னு சொல்லி சொல்றார். அந்த அல்ப பலனைத்தான் இருள் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆக வேதாந்த நோக்கில் நம்முடைய கவனம் சிதறடைக்கப்படும். ஆகவே இருள் சொல்லிடுறாங்க. ஆக அந்தம் தமக என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவது வைராகியத்திற்காக சொல்வது, வைராகிய வர்ணம் என்பதற்காக தான். ஆனால் நிறைய பேர் அதைத்தான் எதிர்பார்த்து செய்கின்றார்கள். சொர்க்கலோகம், இந்திரலோகம், சந்திரலோகம் அல்லது பித்ருலோகம் அல்லது பிரம்மலோகம், அதெல்லாம் தவறா செய்யக்கூடாதுன்னா அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் செய்து அதில் ஆசை இருந்தால் அந்த பலனெல்லாம் அடையலாம். ஆனால் அதெல்லாம் என்ன அனித்தியம் என்று சொல்லி நமக்கு வைராகியத்தை வரவழைத்து ஞானத்தை பெறுவதற்காக, மோட்சத்தை பெறுவதற்காக இதெல்லாம் உபநிஷத்தானது பேசும். அவ்வளவுதான். ஆக கர்மகாண்டத்தின் அடிப்படையில் தான் நாம் இந்த இடத்துல பொருள்படுத்த வேண்டும். எனவே பிரகிருதி உபாசனம் செய்தால் அவர்கள் அடைவது அடர்ந்த இருள் தான். இருள் உள்ள உலகங்கள், சொர்க்கம் முதலிய உலகங்கள்.
அடுத்து இந்த அசம்பூதி சொன்னால் அதுக்கு 3 பேர் சொல்லலாமா? ஏன்னா நாளைக்கு என்ன உபநிஷத் மற்றது படிச்சுட்டு இந்த வார்த்தையெல்லாம் சுவாமி சொல்லலேன்னு கேட்கக்கூடாது. அதுக்காக அசம்பூதி உபாசனை அதுவும் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பிரகிருதி உபாசனை அப்படின்னு சொல்லலாம், அல்லது அவ்யாக்கிருத உபாசனை. 3 வார்த்தை இருக்கு. அசம்பூதி உபாசனை, பிரகிருதி உபாசனை, அவ்யாக்கிருத உபாசனை. ததக பூய இவதே தமக பிரவிசந்தி. அசம்பூதி உபாசனை செய்தாலும் கூட தோற்றத்துக்கு வெளிவராத ஒடுக்க நிலையில் இருக்கின்ற காரண நிலையில் இருப்பதாக மனதில் நினைத்து உபாசனை செய்தாலும் கூட அதுவும் என்ன பலனை தருமா? மேல் சொன்னதை விட இன்னும் அதிகமான அடர்ந்த இருளை உடைய புலகத்தை தான் தரும். ஆக சம்பூத்யாரதாக, எவர்கள் சம்பூதி உபாசனை செய்கின்றார்களோ, சம்பூதி என்பதற்கு 3 பேர் இருக்கு. சம்பூதி உபாசனை, ஹிரண்ய கர்ப்ப உபாசனை, வியாக்கிருத உபாசனை. அங்க அவ்யாக்கிருத உபாசனை சொன்னோம், இங்க வியாக்கிருத உபாசனை. தோற்றத்துக்கு வெளிவந்த ஸ்தூலமாக தெரிகின்ற இந்த உலகத்தை விஸ்வமாக மனதில் இணைத்து தியானித்தல். ஆக வியாக்கிருத சொன்னா வெளித்தோற்றத்துக்கு வந்தது. இங்க ஹிரண்ய கர்ப்ப உபாசனை யார் செய்கின்றார்களோ அவர்கள் அதை காட்டிலும் மேலான இருளை அடைகின்றார்கள். ஆக இதன் பொருள் என்ன? முன் சொன்னதை போல் 2ஐயும் சேர்த்து செய்வதை காட்டிலும் குறைவான பலன் கிடைப்பதால் இது இருள் என்று சொல்லப்படுகின்றது. அல்லது வேதாந்தத்தின் திருஷ்டியில் அஷ்டமா சித்திகள் வரும். ஆக சித்திகளும் கூட நம்முடைய உயர்நிலைக்கு மோட்சத்திற்கு செல்வதற்கு தடையாக இருக்கும். ஆகவே அதுவும் இருள்தான் என்று சொல்லுகின்றார். ஆக 2 உபாசனைகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரகிருதி உபாசனம், ஹிரண்ய கர்ப்ப உபாசனம். சுருக்கமாக பார்த்தா 2ம் போகத்தை கொடுப்பதால் இருளை அடைவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 2ற்கும் வெவ்வேறு விதமான பலனும் சொல்லப்பட்டுள்ளது. 2ஐயும் சேர்த்து செய்தால் மாயையில் ஒடுங்கி அடுத்த சிருஷ்டி வரை என்னவா லயமாகவே, அதாவது அந்த சிருஷ்டி காலம் வரை இந்த உடல் எடுக்காமல் அங்கே லயமாகி இருப்போம் சொல்றார். அடுத்து 13வது மந்திரம். அந்ய தேவாகு சம்பவாத் அந்யதாகுர சம்பவாத் இதி சுஷ்ருமதீராணாம் ஏனஸ்தத் விசக்ஷிரே. சம்பூதி உபாசனையினால் ஒரு பலன் வருகின்றது. சம்பூதி உபாசனை புரியுது இல்லையா? வெளித்தோற்றத்துக்கு வந்தவைகளை விஸ்வரூபமாக விஸ்வமாக உபாசனை செய்தல். அடுத்து அசம்பூதி உபாசனை, அதனாலும் ஒரு பலன் வருகின்றது. இப்படி பலன் வருகின்றது என்று நாங்கள் தீரர்களின் சொற்களை கேட்டுள்ளோம். பெரியோர்களுடைய சொற்களை, மகாத்மாக்களுடைய சொற்களை நாங்கள் கேட்டுள்ளோம். அதுதான் எங்கள் அர்த்தம். ஆக இந்த மந்திரத்தில் சம்பூதி என்ற சொல்லுக்கு பதிலாக சம்பவம் என்ற சொல்லானது பயன்படுத்தப்பட்டுள்ளது. அசம்பூதி என்ற சொல்லுக்கு பதிலாக அசம்பவம் என்ற சொல்லானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். மந்திரங்களை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிதான் படிக்கணும். ஒழுங்காக படிக்கணும். இதில் எப்படி வந்திருக்கு, இதில் எப்படி வந்திருக்கு, எப்படி இது அப்படி சொல்லி படிக்கணும். மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். அந்யத் ஏவ ஆகு, தனியாக ஒரு பலன். எதற்கு? சம்பூதி உபாசனையினால். சம்பூதி உபாசனையினால் ஒரு பலன் வருகின்றது என்று ஆகுகு சொல்கின்றார்கள். அந்யத்தேவ ஆகுகு அசம்பவா, அசம்பூதி உபாசனையிலிருந்து மற்றொரு பலன் வருகின்றது என்றும் சொல்கின்றார்கள். ஆனா இங்க என்ன பலன் வரும் சொல்லல. பலன் வரும் என்று மட்டும்தான் மந்திரத்துல சொல்லியிருக்கு. ஆமா, ஆனால் இங்க ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்றார், ஒரு பலன் சொல்றார். சம்பூதி உபாசனை செய்தால் வருகின்ற பலன் அஷ்டமா சித்திகள். அஷ்டமா சித்தி, இது யோக சாஸ்திரத்தை பதஞ்சலி மகரிஷி சொல்லியிருக்கின்றார். யாருக்கு வைராகியம் இல்லையோ,
அவர்கள் இந்த அஷ்டமா சித்திகளை அடைவார்கள். அதனால தான் நம்ம சொல்லுவோம் சித்தர்கள் எல்லாம் ஞானிகள் இல்லை. ஆமாம், நமக்கு கேட்கறது ஒரு மாதிரி இருக்கும். அது என்ன இவ்வளோ பெரிய சித்தராக ஞானி இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், ஞானிகள்லாம் சித்தர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு சித்தர்களாக இருக்கலாம். ஆமாம், இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். சித்திகள் சொல்லி சொன்னால் அஷ்டமா சித்தி நம்ம சொல்கிறோம். அனிமா, லகிமா, மகிமா, கரிமா, ஈசத்துவம், வசித்துவம், பிராப்தி, பிரகாமியம், 8 குணா சித்தி. தாய்மலர் வார்த்தை சொன்னால் ஜலமேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தண்ணிகள் சித்தி பெறலாம், வேறொரு ஷரீரத்து உலாவலாம், வெந்தழு ரதம் வைத்து 5 லோகத்தை வேதித்து விற்றுண்ணலாம். நீ என்ன பண்ணிடலாம்ப்பா? கடைசி அவனை சொல்லிடுறான், சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற திறமறிந்து. என்னன்னா பண்ணு, அமைதியாக உட்காந்து மனசு ஒடுங்கி இருக்குது, அதை சொல்லு. அது முடியுமா? சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறன் அரிது. கந்துக மதக்கரை வசமா நடத்தலாம், கரடி வெம்புலி வாயை கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேற்கொள்ளலாம், கட்செவி எடுத்தாட்டலாம். கட்செவினா பாம்பு எடுத்து வீசி விளையாடலாம். கனல் மேல் ஜலம் மேல் நடக்கலாம், கடல் மேல் இருக்கலாம், தண்ணிகளில் சித்தி பெறலாம். என்னன்னா சித்தி வரும். ஆனால் சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற திறன் அது மட்டும்தான் அறியுது. இன்னொரு இடத்துல சொல்லுவார், அதாவது மனதை அடக்கி சும்மா இருக்க முடியலன்னா உனக்கு எதுக்குப்பா வாயின்னு கேட்குறார். ஒரு பராபரங்கள் அழகாக கேட்பார். ஆமாம், சும்மா பேசுறிய மனசை அடக்கி அமைதியாக இருக்க முடியுமா? முடியல, போயிட்டு வாங்கிடுறார். மற்றதெல்லாம் என் பேசுகிறேன். வாயேன் பராபரன்னு சொல்கிறார். ஆக வைராகியம் அடைந்தவர்கள் மட்டுமே ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைவார்கள். மற்றவர்கள் எல்லாம் இந்த சித்திகளில் சிக்கி மீண்டும் பழைய நிலைக்கே வந்து விடுவார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். அவர் சிஷ்யர்களோட கங்கை கரையை கடக்கிறதா கரையில் இருக்கார். இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய சாதனைகளை செய்யக்கூடிய ஒருத்தர், அவர் சித்திகள் சிலரெல்லாம் கைவர பெற்றிருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, இவர் படகுக்காரனாக காத்திருக்கார். அவர் ஆற்றை கடந்து தண்ணீர் மேலே நடந்து அந்த பக்கம் போயிட்டார். அப்புறம் பரமஹம்சர் அந்த பக்கம் போனார் சிஷ்யர்களோட. போனவுடனே அப்படி பார்த்தாராங்க, பார்த்தியா நான் பாருங்க வந்துட்டேன், நீங்கள் என்ன பெருசா அப்படி அப்போ சொன்னாராம், ஏப்பா ஒரு காலனா கொடுத்தா அந்த பக்கம் கொண்டு வந்து விட்டுடுறான், அப்போ உன்னுடைய சித்தியினுடைய அளவு காலனா தானான்னு கேட்டார். அது பார்த்து இருக்கின்றோம். அதுக்காக இவ்வளோ பயன்படுத்தும். அதுதான். ஆக வைராகியம் அடைந்தவர்கள் மேலே செல்லுவார்கள். அசம்பூதி உபாசனையினால் என்ன பலன் என்றால், பிரகிருதி லயக, இந்த யுகம் முடியும் வரை அல்லது அடுத்த யுகம் வரும் வரை இந்த ஜீவன் லயமாக அப்படியே இருக்கும். தாய்மனார் நிறைய சொல்றார், பாரோடு நன்னீராதி பற்றி லயமாகும் பொழுது பரவெளியில் மறுவீர், கற்பாந்த வெள்ளம் ஒரு கேணியிடை குறுக வைப்பீர். இதெல்லாம் சித்தர் கணத்தில் சொல்கிற பாடல்கள். இந்த உலகமெல்லாம் கீழ்மேலவாக யுகப்பிரளயம் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜீவர்கள் எப்படி இருப்பாங்களாம், பரவெளியில் மறுவீர். சித்தர்களை பற்றி சொல்லுவார். அதுபோல் இந்த ஜீவன் என்ன பண்ணுவானா, இந்த அசம்பூதி உபாசனை செய்தால் அடுத்த யுகம் வரும் வரை அல்லது இந்த யுகம் வரை அப்படியே ஒடுங்கி இருப்பார்கள். இந்த உடலை மறுபடியும் எடுக்காமல் இருப்பார்கள். மோட்சம் சொல்லலை, அந்த யுகம் வரை பிறவி இல்லாமல் இருப்பார்கள், அடுத்த யுகத்தில் பிறப்பார்கள். அதான் சொல்றார், பிறந்து இறக்காமல் அந்த பிரகிருதியுடனே லயமாகி இருத்தல் தான் இங்கு உபாயமாக சொல்லப்படுகின்றது. வேதாந்தத்தில் என்ன சொல்கிறோம், நீ எதுக்கு அவ்வளோ காலம் காத்திருக்கிற, எதுக்குப்பா அவ்வளோ காலம் காத்திருக்கிற? இந்த உடல் இருக்கும் பொழுதே ஞானத்தை பெற்று சந்தோஷமாக இருந்து அமைதியாக இருந்து பிராரப்த முடிகளே இந்த உடலை விட்டுட்டு மோட்சத்தை அடைஞ்சிடுது. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படும்? ஒரு குட்டி ஒரு கதை, அமிர்தத்தை சாப்பிட்டா சாகாமல் இருக்கலாம் அப்படி சொல்லி எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கு. சாகா மருந்து சொல்லி ஒரு ராஜாவுக்கு ஒரு இடத்த சொல்லி, அந்த இடத்துல அமிர்தம் இருக்கு, அமிர்தமானது நதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது, அங்கு சென்று நீ அமிர்தத்தை பழகினால் இந்த உடலோடு சாகாமல் இருக்கலாம்னு சொல்லி யாரோ சொல்லிட்டாங்க. வழியை சொல்லிட்டார், யாரோ ஒரு சுவாமின்னு வச்சுக்கோங்களேன், ரிஷின்னு சொல்லிட்டு.
அவனை தேடி போகிறான் போயிட்டு கடைசியாக கண்டுபிடிச்சிடுறான் அந்த அடையாளத்தில் வச்சு. ஒரு குகைக்குள்ளே போனால் அப்படிலாம் சொன்னால் தானே கதையில் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆமாம், உள்ளே போயிட்டு கரையில் ஒரு சின்ன ஒரு குடுவை இருக்குது. இங்கே நமக்கு காசி விஸ்வநாதர் சென்னையில் ஒரு குடுவை இருக்குது பாருங்க, அது போல் ஒரு குடுவை இருக்குது. அது யார் வச்செல்லாம் கேட்கக்கூடாது, கதை தான், ஞாபகம் வச்சு. அங்கே போல அந்த குடுவை எடுத்து அமிர்தத்தை அள்ளின உடனே அந்த கரையில் ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு காக்கா உட்காந்துருக்கு. அந்த காக்கா சொல்லுது, ராஜாவே கொஞ்சம் பொறுங்க, நான் என்னுடைய வார்த்தையை கேட்ட பிற்பாடு அந்த அமிர்தத்தை நீங்கள் சாப்பிடுங்க. என்ன சொல்லு, எனக்கு பொறுமை இல்லை, ஏன்னா இவ்வளோ நாள் தேடி வந்து கையில் அமிர்தம் இருக்குது, சாப்பிடுங்கன்னா எப்படி? நல்ல ஒரு அருமையான இனிப்பு பதார்த்தம் கிடைக்காத ஒன்று கையில் இருக்குன்னு நான் சாப்பிடாம இருந்தால் எப்படி? அது போல் அவனுக்கு பரபரம். நானும் இந்த அமிர்தத்தை தேடி வந்து அமிர்தத்தை சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்ட பிற்பாடு இந்த உடல் சாகாமல் இருக்கிற வரம் எனக்கு கிடைச்சாச்சு. கிடைச்ச பிற்பாடு நான் எல்லா இடத்தையும் பயணம் பண்ணிட்டேன். ஒரு காடு, மலை, ஒரு நதி, கடல் எதையும் விடலை. எல்லாத்தையும் பூமி முழுக்க சுற்றி வந்துட்டு இங்கே வந்து உக்காந்துருக்கேன். ஆனால் இனி என்ன பண்ண போகிறேன்? போர் அடிக்குது எனக்கு. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இந்த உடலோடு இன்னும் எவ்வளோ காலம் இருக்கணும்? அப்படி எனக்கு ஒரு செழிப்பு வந்து விட்டது. ஆகினால இதை யோசித்துக்க, நீயே சாப்பிட்டுட்டு சாகாமல் இருக்க போகிறேன்னு சொன்னா என்னதான் பண்ண போகிறேன் இந்த உடல்ல இருந்து? கடைசி உனக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னோட அனுபவத்தை சொல்லிட்டேன்னு சொல்லிச்சான். யோசித்தா புரியுது இல்லையா? நான் ஏற்கனவே ஆத்மா அழியாத அமிர்தத்துவமானது தெரிஞ்ச பிற்பாடு இந்த உடல் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, எந்த உடல்ல இருந்தா என்ன, எந்த உடல் இல்லைன்னா என்ன, நான் தான் என்றும் இருக்கக்கூடிய அழியாத ஆத்மா ஆச்சே. நல்ல கதை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த கதை. சாகாத மருந்து சாப்பிட்டாலும் இந்த உடலை உடனே எவ்வளோ நாளைக்கு இருக்கு? எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கிறது? ஒரு கதைக்காக சொன்னேன். ஆகினால மீண்டும் பிறந்து இறக்காமல் அந்த பிரகிருதியுடன் லயமாக இருப்பான். ஆக அசம்பூதி உபாசனை செய்து தேகத்தை தியாகம் செய்த பிறகு அந்த பிரம்மா இருக்காரே, அவருடைய ஆயுள் முடியும் வரை, ஒரு சிருஷ்டிக்கு ஒரு பிரம்மா சொல்றோம் இல்லையா, அவருடைய ஆயுள் முடியும் வரை பிறப்பு இறப்பு கிடையாது. இதி சுஷ்ரும தீரானாம், இவ்விதம் தீரர்களின் வச்சனத்தை நாங்கள் கேட்டுள்ளோம். எந்த பெரியவர்கள் சிஷ்யர்களாக எங்களுக்கு தத இரண்டு உபாசனையையும் விஷசக்தி எடுத்து விளக்கினார்களோ அவருடைய வச்சனத்தை நாங்கள் கேட்டுள்ளோம். என்ன எது சொன்னாலும் பிரமாணம் சொல்லணும். யாராவது நமக்கு என்ன சொன்னா என்ன பண்றோம்? யார் சொன்னாங்க கேட்குறோமா இல்லையா? சொல்லுப்பா சொல்லு. நாங்கள் மகாத்மாக்கள், மகான்கள், பெரியவர்களுடைய வச்சனங்களை நாங்கள் கேட்டுள்ளோம். இது எதை குறிக்கின்றது என்றால் பரம்பரையை குறிக்கின்றது சொல்றார். வேதத்தின் ஞானத்தின் தொன்மையானது பேசப்படுகின்றது. இது பரம்பரையாக வருவது என்பது இந்த வார்த்தையின் மூலமாக தெரிகின்றது. இனி அடுத்த மந்திரத்தில் இரண்டு உபாசனையையும் சேர்த்து செய்தால் வருகின்ற பிரயோஜனம் என்ன என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த மந்திரத்தில் சமுச்சயத்தினுடைய பலனும் சொல்லப்படுகின்றது. சம்சயம் இல்லை, சமுச்சயம். சில நேரத்தை வார்த்தைகள் குழறிடம். அடுத்து 14வது மந்திரம். சம்பூதிம் ச விநாசம் ச யஸ்தத் வேதோ பயம் சஹ விநாசேன மிருத்யும் தீர்த்வா சம்பூத்ய அமிர்தம் அஷ்ணுதே. இந்த மந்திரத்தில் முதலில் சம்பூதி என்ற சொல் இருக்கின்றது. சம்ஸ்கிருத இலக்கணப்படி சென்ற மந்திரத்திலே ஏ என்று முடிந்துள்ளது. ஏ என்ற சொல்லை தொடர்ந்து ஆ என்ற சொல், அந்த சொல்லுக்குள் ஏ என்ற எழுத்துக்குள் ஆ என்பதும் மறைந்திருக்கும். எனவே இந்த மந்திரத்தில் முதல்ல சம்பூதி என்ற அந்த வார்த்தையை அசம்பூதி என்று படிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியும். பிறகு உபனிஷத் விநாசம் என்ற சொல்லை சொல்லியிருக்கின்றது. அந்த விநாசம் என்ற சொல்லில் சம்பூதி என்ற அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே விநாசம் என்ற சொல்லில் சம்பூதி என்று பொருள் எடுத்துக்கொண்டால்
சம்பூதி என்ற சொல்லில் அசம்பூதி, சம்பூதி என்ற சொல்ல முதல் வந்திருக்கிறத அசம்பூதி என்றே பொருள் கொள்ள வேண்டும். சரி சுவாமி, விநாசம் என்ற சொல்லானது எப்படி சம்பூதியை குறிக்கும் சொல்லி சொன்னா, சம்பூதி என்ற சொல்லினுடைய அர்த்தம் எது தோன்றி உள்ளதோ அது சம்பூதி. அதே படித்தோம். எது வெளித்தோற்றத்து வந்துள்ளதோ தோன்றி உள்ளதோ அதுக்கு பேர் சம்பூதி என்ற வார்த்தையோட அர்த்தத்தை இப்போதான் படித்தோம். நம்ம பார்த்தோம். எது தோன்றி உள்ளதோ அது என்ன ஆகும்? அழியும், விநாசத்தை அடையும். அப்போ இரண்ய கர்ப்பன் தோன்றினால் அல்லது தோன்றினார் என்று சொன்னால் என்ன ஆகும்? ஒரு காலத்தில் அழிவார். நமக்கு 100 வயசுனா அவருக்கு 1,00,000 வயசு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு கணக்கு சொல்றோம். எனவே ஒடுங்குவதும் தோன்றுவதும் ஹிரண்ய கர்ப்பனுக்கு பொருந்தும். ஆக தோன்றுவது என்ற சொல்லானது ஹிரண்ய கர்ப்பனை குறிப்பதால் ஒடுங்குதல் என்ற சொல்லும் ஹிரண்ய கர்ப்பனை குறிக்கும். ஆகவே சம்பூதிம்ச விநாசஞ்ச சொல்லி சொன்னா வியாக்கிருத அவ்யாக்கிருதி உபாசனையை குறிக்கின்றது. அப்படி ஒரு அர்த்தம். ஆக யக என்றால் எவர்கள் தத்துபயம் இந்த இரண்டையும் வேத ஒருவனால் அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்று அறிகின்றார்களோ சக அந்த ஒரே மனிதனால் விநாசேன மிருத்யும் தீர்த்வா, விநாசேன ஹிரண்ய கர்ப்ப உபாசனையினால் மிருத்யும் தீர்த்வா மிருத்யுவை தாண்டி அசம்பூத்தியா அமிர்தம் அஷ்ணுதே. இங்க மிருத்யு சொல்லி சொன்னா அதர்ம காமாதி தோஷம் போட்டுடுறார். அங்க மிருத்யுன்னா மரணம் சொல்லி பார்த்தோம், வேற ஒரு அர்த்தத்தையும் பார்த்தோம் இல்லையா? இங்க பாருங்களேன், மிருத்யு சொல்லி சொன்னா அதர்ம காமாதி தோஷம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய மனதில் தோன்றுகின்ற ஆசை, குரோதம் போன்ற தோஷங்கள், குற்றங்கள் சொல்லி சொல்றேன். அதர்ம காமாதி தோஷம். பகவான் சொல்றார், நான் நியாயமான நல்ல ஆசையா இருக்கேன்னு சொல்லியிருக்கார். தர்மமான ஆசையா நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கார். அந்த இடத்துல கீதையில நம்ம பார்த்துருக்கோம். ஆக இங்கு அதர்ம காமாதி தோஷம், மனதில் நம்முடைய மனதில் வருகின்ற ஆசை, கோபம், குரோதம் போன்ற அதெல்லாம் தோஷங்களை சொல்லி சொல்றாரு. ஆசை அதுவே ஒரு பெரிய ஒரு தோஷம் தான். ஆசை எனும் பெருங்காற்று இல்லையா? காம, குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம், ஈரிசியா, டம்பம், அகங்காரம், வஞ்சனை, பொறாமை, லோபம், வைத்த மனமாங்கிரும்பி சேர்ந்த மலை பாண்டமும் சொல்றாரு. தாய்மனம் எல்லாம் என் நிழலில் இருக்குன்னு சொல்றார். பொய்யினேன், கொலையினேன் என் அருள் தெரிந்து நிலையா தன்மையேன்னு சொல்லி சொல்றார். வெய்யனேன், வெகுளியேன், வெறியனேன், சிறியனேன் எல்லாம் சொல்றார் தன்னை பற்றி சொல்லும்போது. ஆக இதெல்லாம் என்னவா? தோஷங்கள். தீர்த்துவா அதை தாண்டி அதர்மமான காமம் முதலிய தோஷங்களை தாண்டி ஒருவர் செயல்பட வேண்டும் சொல்லி சொன்னா இந்த உடலில் இருந்து கொண்டு ஆசை அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றார். ஆசை இருப்பதனால் தான் மனிதன் என்ன பண்றான்? செயல் செய்து கொண்டிருக்கின்றான். நீங்க பாருங்களேன், எவ்வளவு பேர் இங்க ஓடுறாங்க, இங்க ஓடி வர்றாங்க, சும்மா இருக்க முடியாது, எல்லாம் பார்க்கணும். ஒரு நிமிஷம் பார்த்தா எதுக்கு ஓடுறாங்க என்னத்துக்குன்னு தெரியல. என்னவோ ஓட்டம், என்னவோ மறுபடியும் வீட்டுக்கு வரோம், மறுபடியும் ஓடுறோம், இப்படியே ஓடி ஓடி. இதெல்லாம் எதனால? மனதில் ஏதோ ஒரு உந்துதல், ஆசை, அதை பண்ணணும், இதை பண்ணணும் சொல்லி. அப்ப அந்த ஆசை இருந்தால் செயல் அதிகம் இருக்கும். ஆசை இல்லை என்றால் தான் மனது அமைதி அடையும். உபாசனை செய்ய வேண்டும் என்றால் மனதில் சிறிது ஆசை குறைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனது அமைதியை அடைந்து பரபரப்பின்றி ஓரிடத்தில் அமர்ந்து உபாசனையானது செய்ய முடியும். வகுப்புக்கு உட்கார்ந்து அமைதியாக கேட்கணும்னு சொல்லி சொன்னாவே அதற்கே என்னென்ன மனதில் கொஞ்சம் அமைதி அடைஞ்சிருந்தா தான் உட்காந்து கேட்க முடியும். பார்த்து பாருங்க, பரபரக்க வேண்டாம் பல்காலம் சொன்னேன். குரு சொல்றார் சிஷ்யனுக்கு, ரொம்ப பரபரப்பு வேண்டாம். அது பரபரப்பு எங்க இருக்கு? நம்ம உடல்ல பார்க்கலாம், பாடி லாங்குவேஜ் சொல்ற மாதிரி கண்ணில் பார்க்கலாம், கண்ணு சுழண்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு பரபரப்பு இருக்க மனுஷனுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறான்னு சொல்கிறோம் பாருங்க. அதனால் நம்ம பார்த்தாவே தெரியும். இந்த புத்தர் உட்கார்ந்துருக்க அந்த ஸ்டாச்சுலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அமைதி, அந்த கண்களில் ஒரு அமைதி, அந்த இந்திரியங்களே ஒரு அமைதி அடைந்து, அமைதி அடைந்த இந்திரியம், அமைதி அடைந்த மனது. அதுக்கு காரணம் என்ன?
மனதினுடைய அமைதி. மனது அமைதியா இருக்குன்னா என்ன? அங்க ஆசை அதிகம் இல்லை. தாய்மலர் அழகா சொல்வார், ஆசை உன்மீதல்லால் அருளறிய வேறும் ஒன்றில் பாசமையே நின் கருணை பாங்கால் பராபரம். எனக்கு ஆசை எல்லாம் அகன்றிருக்கு, எனக்கு ஆசை வேறு எதுலையும் இல்லை. அமைதியா இருந்து உன்னுடைய அந்த ஞானத்திலே நிலை பெற்றிருக்கணும், அதுதான் எனக்கு. அவ்வளவுதான். அது உனக்கு தெரியுமே சொல்ற. அருளறிய வேறும் ஒன்று நம்ம சொல்றோம் இல்லையா, உனக்கு தெரியாதா என்ன? அருள் அறிய உனக்கு தெரியும், வேற ஒன்றுத்துல என்னுடைய மனசு செல்லல, பாசம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஆக மனம் அமைதி அடைந்திருந்தால் தான் அந்த மனதில் தான் உபாசனைகள் எல்லாம் செய்ய முடியும், ஜபம் பண்ண முடியும், தியானம் பண்ண முடியும். இல்லை சொல்லி சொன்னா ஒரு 108 முறை காலையில ஓம் நம சிவாய தியானம் பண்ணணும் உட்கார்ந்துருப்போம், கையில மணி கூட வச்சிருப்போம், என்ன ஜபமாலை. என்ன சொல்லுவோம், இதுல வேற ஜபமாலையில் இப்படி உருட்டணுமா, இப்படி உருட்டணுமா, வெளியே தள்ளணுமா, ஏதோ ஒன்று பண்ணுப்பா, அதுதான் முக்கியம் அங்க. இது வேற நிறைய பேருக்கு இது போல விஷயங்கள் தான் அதிக கவனமே தவிர செய்யணுன்றதெல்லாம் கிடையாது. இந்த மணிசாமி உள்பக்கம் எப்படி பண்ணணுமா, இப்படி 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 பண்ணணும், 2 பண்ணாலும் மந்திரத்தை சொல்லு, உள்ள இப்படி பண்ணனாலும் மந்திரம் சொல்லாது, வெறும் மணி உருண்டு பிரயோஜனம் இல்லை, மந்திரம் உருளணும் மனசுல. சரி உட்காந்துடுறோம், ஓம் நம சிவாய, அடுத்து ஓம் நம சிவாய, அதுக்குள்ளே எங்கேயோ போயாச்சு. அது என்ன ஆச்சு, நான் ரூமில் எதோ பண்ணிட்டு வந்தோம், அவர் என்ன பண்ணார், இது பண்ணார், அங்கே அப்புறம் ஒரு 5, 6, 10 முறை போயாச்சு. அப்புறம் ஆமாம் ஜபத்து உட்காந்துருக்குல்ல, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, அதுக்குள்ள என்ன சத்தம் அங்கே, யாரும் அங்கே வராங்கப்பா, ஓம் நம சிவாய. இதுதானே நடக்கிறது. 108 சொல்றதுக்குள்ள 1008 விஷயங்கள் மனசுல வந்து போயாச்சு. ஆக ரஜோகுணம் தனிந்து சத்துவ குணம் வந்திருக்கணும் மனசுல. ஒரு காலத்துல உள்ள வாங்கி போட்டிருந்தா நமக்கு அப்படிதான் கதி, அப்படிதான் ஆயிடும். ஆகினால மனதுல இதெல்லாம் இருந்து ஒதுங்கணும். ஆமா, அதுக்கு தான் இந்த பிறவி ஜென்மா எடுத்தது, அதுக்காக. ஆக ரஜோகுணம் தனிந்து சத்துவகுணம் வந்திருக்க வேண்டும். ரஜோகுணத்தினுடைய தன்மை என்ன? செயல், பரபரப்பு, காமக்ரோதாதிகள் எல்லாம் ரஜோகுணத்தினுடைய தன்மை. அப்ப சாஸ்திரம் சொல்லுகின்ற. ஆகவே இந்த உபாசனையை செய்வதால் நம் மனதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போகும் சொல்றார். இங்கு அதை மிருத்யு சொல்லி சொல்ற. மிருத்யுன்னா என்ன? விலகுதல், சென்று விடுதல். மர்கையான்றாங்க, சென்று விடுதல் போயாச்சு. அமிர்தம் என்றால் அதிகமான பிரளய லயம் அல்லது அந்த பிரகிருதி சொரூபமாக ஆகிவிடுதல். இந்த சாதாரணமான அசம்பூதி உபாசனைக்கே பிரகிருதி லயம்தான் பலனாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இங்கு அதை விட அதிக காலம் லயமாக இருத்தல். ஆக 9வது மந்திரம் முதல் 14வது மந்திரம் வரை கர்மகாண்ட விஷயம் சொல்லி பார்த்தோம். இவருடைய சாரம் சொல்லி என்ன சொல்லி பார்த்தா, கர்மம் என்ற ஒன்று இருக்கின்றது, உபாசனை என்ற ஒன்று இருக்கின்றது. கர்மத்தை மட்டும் செய்தால் ஒரு பலன், உபாசனை செய்தால் ஒரு பலன், இரண்டையும் சமுச்சயமாக சேர்த்து செய்தால் அதைவிட மேலான ஒரு பலன். ஆனால் என்ன, இதெல்லாம் சொல்லி கடைசியில இவைகள் எல்லாம் காமிய கர்ம உபாசனைகள். காமிய கர்ம, காமிய உபாசனைகள், அதனால கிடைக்கிற பலன். நிஷ்காம கர்ம உபாசனைக்கு என்ன பலன் சொல்லி சொன்னா, அது வேதாந்தம் சொல்லுகின்ற சித்த சுத்தி, மன தூய்மை, மனதினுடைய அமைதி, சித்த ஏகாகிரதா. மனசு ஒன்று நினைச்சோம்னா அதுலேயே நிற்பது. 11 முறை ஓம் நம சிவாய சொல்லணும்னா 11 முறை ஓம் நம சிவாய சொன்ன பிற்பாடு தான் மனசு என்ன, நாம் நினைக்கிறத நினைக்கும், நினைக்க வேணும், நினைக்கிறத நினைக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம நினைக்காததெல்லாம் நினைக்கும். எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சு என்ன ஆச்சான், புண்ணாக செய்தது நீ போதும் பராபரமே. தாய்மனார் சொல்ல, எண்ணாத எண்ணமெல்லாம் 9 நாழி உடுப்பது 4 முழம் எண்ணுவது 80 கோடி சொல்லி சொல்றார். அவ்வளோ எண்ணங்கள் வந்து 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 அலை போல மோது. ஆசையே அலை போல, நாமெல்லாம் அது மேல என்ன அப்படிதான் இருந்து.
ஆக வேதாந்தம் சொல்லுகின்ற சித்த சுத்தி நிஷ்காம உபாசனைக்கு பலனான மன தூய்மை. வேதாந்தம் சொல்லுகின்ற சித்த சுத்தி தான் நிஷ்காம கர்ம உபாசனைக்கு. அது நிஷ்காம உபாசனைக்கும் பலன் என்ன? மன தூய்மை தான் சொல்லியிருக்கு. ஆக இந்த கர்ம உபாசனையை ஆசையோடு செய்பவர்களுக்கு, ஆசை வசப்பட்டு செய்பவர்களுக்கு, பொருள்களை அடைய வேண்டும் என்று செய்பவர்களுக்கு, ஆசைப்பட்டதை அடைய செய்பவர்களுக்கு அப்படி செய்தால் ஒரு பலன் உண்டு. பலன் இல்லைன்னு சொல்ல, பலன் உண்டு. அதுதான் இங்கே சொன்னது. அடுத்து 15வது மந்திரம் முதல் 16வது 2 மந்திரங்கள்ல பிரார்த்தனையானது செய்யப்படுகின்றது. என்ன பிரார்த்தனை? 15வது மந்திரம். ஹிரண்மயேன பாத்ரேன சத்யஸ்யாபிஹிதம் முகம் தத்வம் பூஷண்ண பாவ்ருணு சத்ய தர்மாய திருஷ்டயே. பிரார்த்தனை இங்கு செய்யப்படுகின்றது, அது பிரார்த்தனை சொல்லப்படுகின்றது. பொதுவாக ஒரு பிரார்த்தனைக்கும் இதுதான் பலன் என்று தர்க்கம் ரீதியால் நம்மால் நிரூபிக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக பலன் உண்டு. பிரார்த்தனைக்கு நிச்சயமாக பலன் உண்டு. அதை தர்க்க ரீதியாக லாஜிக்கலால் நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அதுக்கு உதாரணத்துமா சொல்லுவாங்க, ஏதோ தலைவலியோ கால் வலியோ ஏதோ ஒரு வலி நாம் அனுபவிக்கிறோம் உடம்புல. டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டா. டெஸ்ட் படி அவருக்கு என்னென்னா, உங்களுக்கு ஒரு வலியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் நாம் என்ன சொல்லுவோம்? அந்த வழியை நாம தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த நேரம் நமக்கு வர கோபத்தை பார்த்தா எல்லா செலவும் செய்து டெஸ்ட் எடுத்த பிற்பாடு லேப் டெஸ்ட் படி உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஓகேன்னு சொல்லிடுற. ஆனால் டாக்டர் நான் தானே வழியை அனுபவிச்சுட்டு இருக்கேன். டெஸ்ட் என்பது ஒரு அனுமானம் தான். அதன்படி உங்களுக்கு தலைவலியே இருக்கக்கூடாது, நல்ல காலம் தலையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. தலைவலியே இருக்கக்கூடாது. ஆனால் அனுபவிக்கிறேன் நான். ஆக எது அனுபவமோ அதை தர்க்கத்தால் நாம் நீக்க முடியாது. பிரார்த்தனை செய்தால் மனம் அமைதி அடைகின்றது. பிரார்த்தனை விரதங்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு இல்லையா? அதே நாம் என்ன பண்ணுறோம்? சில நேரத்தில் அனுபவத்தின் வாயிலாக உணர்கின்றோம், புரிகின்றது. நம்ம சொல்லுவோம், கடவுளை ரொம்ப இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அது நடந்து இது நடந்து சொல்கிறோமா இல்லையா? நடக்குது, அதனால தான் செய்கிறோம். ஆகவே இந்த 15, 16வது மந்திரத்தில் யார் இந்த பிரார்த்தனைகளை ஒழுங்காக செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பலன் உண்டு. இதில் 2 பேரை எடுத்துக்கலாம். இந்த பலனை விரும்பி செய்கின்ற, இந்த பிரார்த்தனை செய்கின்ற ஆட்கள். அப்படி எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சொல்லுக்கு ஒரு அர்த்தத்தையும் பார்க்க போகின்றோம். வேதாந்தத்திற்குள் இருக்கின்ற முமுட்சுக்கள், வேதாந்தத்துக்கு வந்தவங்க, வைராக்கியம் உள்ளவர்கள், அவர்கள் செய்கின்ற பிரார்த்தனை. யார் சுவாமி வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்க சொல்லுங்களேன்னு சொன்னா நாம் என்ன படிக்கணும்? வேதாந்தம் தானே, நம்மளை தான் பற்றி சொல்றார். நாம வேதாந்தத்துக்குள் வந்த முமுட்சுக்கள் செய்கின்ற பிரார்த்தனை. 2வது, அது வேண்டும் இது வேண்டும் என்று நினைத்து செய்பவர்கள், அல்லது இந்த இடத்துல பிரம்மலோகம் முதலிய உலகங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்பவர்கள், அதையும் சொல்லலாம். ஆக கடைசி 2 மந்திரங்கள் 15, 16 மந்திரங்கள் உபாசகர்கள் செய்கின்ற பிரார்த்தனை அல்லது முமுட்சுக்கள் செய்கின்ற பிரார்த்தனை என்று 2 விதமாக நாம் இதற்கு பொருள்படுத்தி கொள்ளலாம். 2 விதமாக அர்த்தம் பார்க்கலாம். முதல்ல உபாசகர்கள் செய்கின்ற பிரார்த்தனை பெரிய வேறுபாடு இல்லை, பார்ப்போம். கர்மத்திற்கும் கர்ம யோகத்திற்கும் உள்ள வேறுபாடு போல முமுட்சுவுடைய பிரார்த்தனை ஒரு விதமாக இருக்க போகின்றது. அடுத்து வெறும் உபாசனை மட்டும் செய்யணும், உபாசகருடைய பிரார்த்தனை வேற விதமாக இருக்கு. உபாசகர் என்ன பண்ண, மீறி போனால் நல்ல லோகம் வேணும் பகவானே. முதலில் உபாசகர்கள் செய்கின்ற பிரார்த்தனை. சென்ற 4 மந்திரத்தில் நாம் பார்த்த வார்த்தைகள் வித்யா, அவித்யா,
சம்பூதி அசம்பூதி என்ற விதவிதமான உபாசனைகள்லாம் தியானத்தில் நம்ம பார்த்தோம். இந்த தியானங்களை செய்பவர்கள் மரணத்தை அடைந்த பிறகு, உடல் சென்ற பிறகு சுக்லகதி என்ற மார்க்கத்தின் வழியாக பிரம்மலோகத்திற்கு செல்வார்கள் சொல்லி பார்த்தோம். இதுதான் உபாசனையினுடைய, இந்த உலகத்திலிருந்து நாம் செய்கின்ற கர்ம உபாசனையுடைய அதிகபட்சமான பலன். அதுதான், அதுக்கு மேலே இல்லை. எப்படி இந்திய தேசத்தில் கொடுக்குற அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த பதக்கங்களா இல்லையா, அதில் பாரத ரத்னா தான் என்ன உயர்ந்த, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஆனர் பண்ணுறது. அது போல் இங்கே கர்ம உபாசனை செய்பவர்களுக்கு அதிகபட்சமாக கிடைக்கிற பலன் பிரம்மலோகம். அதிக உபாசனை செய்திருந்தால் பிரம்மலோகத்துக்கு போவான். அங்கே சதுர்முக பிரம்மாஜி இருப்பார். அது சத்தியலோகம் என்று சொல்லுவார்கள். அப்படி செல்கின்ற அந்த கதிக்கு சுக்ல கதி சொல்லி பார்த்தோம். நம்ம கீதையில இதெல்லாம் பார்த்து, கிருஷ்ணகதி சுக்ல கதிலாம் பார்த்துருக்கின்றோம். இந்த பிரம்மலோகம் செல்லுகின்ற அந்த சுக்ல கதியானது, அந்த பாதையானது சூரிய தேவனால் பாதுகாக்கப்படுவது. அந்த சுக்லகதிக்கு அதிஷ்டான தேவதையாக இருப்பவர் சூரிய பகவான். இதெல்லாம் தத்துவ போதம் படிச்சு இருக்கிற நமக்கு, அல்லது கீதை படிச்சிருந்தோம்னா இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துடும். ஆகவே இங்கு அந்த சூரிய பகவானை குறித்து பிரார்த்தனையானது செய்யப்படுகின்றது. நான் சுக்லகதி வழியாக பிரம்மலோகத்திற்கு செல்ல விரும்புகின்றேன் சூரிய தேவனே, நீங்கள் எனக்கு அந்த மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லாமல் என்னை கொண்டு செலுத்த வேண்டும். இந்த 2 மந்திரத்தில் 15, 16 2 மந்திரத்தில் அதுதான் பிரார்த்தனை. ஹிரண்மயேன பாத்திரேன சத்தியஸ்ய அபிஹிதம் முகம். மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். சத்தியஸ்ய, சத்தியம் என்ற சொல் இங்கு ஹிரண்ய கர்ப்பனை குறிப்பது. பிரம்மலோகம் சென்றால் அங்கு இருக்கின்ற தேவதைக்கு பெயர் சத்தியம். ஆகவே சத்தியஸ்ய சொல்லி சொன்னா பிரம்மாஜி இருக்கின்ற, அல்லது பிரம்மலோகத்துடைய பிரம்மலோகம் அல்லது பிரம்மாவென்றும் சொல்லலாம். நம்ம வேதாந்தத்தில் அல்லது நாம் சொல்கிறோம் பாருங்க, வேதாந்த சொல்கிற பிரம்மம் அந்த அர்த்தம் இல்லை. இங்கே சதுர்முக பிரம்மா. முகம் என்றால் துவாரம் சொல்லி அர்த்தம், வழி. சத்தியசிய முகம் சொல்லி சொன்னால் பிரம்மத்தினுடைய வழி. அபிஹிதம், மூடப்பட்டுள்ளது. அந்த பிரம்மலோகத்தினுடைய வழி மூடப்பட்டுள்ளதாம். எதனால் மூடப்பட்டுள்ளது? ஹிரண்மயேன பாத்திரேன. ஹிரண்மயம் சொல்லி சொன்னா, ஹிரண்யம் சொல்லி சொன்னா, ஹிரண்மயம் சொன்னா தங்கம். ஹிரண்மயேன, தங்கத்தை போல. தங்கம் என்பது இங்கு உதாரணம். ஹிரண்மயம் என்றால் ஜோதிர்மயம் அப்படி சொல்லி அர்த்தமா. தங்கம் போல ஒளிமயமான பாத்திரேன, பாத்திரேன இங்கு மறைத்தல் சொல்லி அர்த்தம். ஆக ஹிரண்மயேன பாத்திரேன என்றால் தங்கம் போல ஒளிமயமான மறைப்பினால் அந்த பிரம்மலோகத்தின் துவாரமானது மூடப்பட்டுள்ளது, மறைக்கப்பட்டுள்ளது. சூரிய தேவன் அதிஷ்டானமாக காவல் தெய்வமாக அங்கு இருக்கின்றார். அதனால் அந்த வழியாக யாரும் போகாமல் தன்னுடைய ஒளிக்கதிரை வைத்து என்ன பண்ணியிருக்காராம்? தடுத்து வைத்திருக்கின்றாராம். ஆமாம், லேசர் சொல்றாங்க, அது போல ஒளிக்கதிரினால் தடுத்து வைத்திருக்கார், மறைத்து வைத்திருக்கின்றார். எனவே உபாசகன் இங்கு சொல்கின்றான், நான் உபாசனையெல்லாம் செய்திருக்கிறேன், நீங்கள் உங்கள் ஒளிக்கதிர்களை நீக்கி எனக்கு வழிவிட வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றான். இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஆகவே முதல் வரியில் உபாசகன் அவனுடைய பிரார்த்தனை, சூரிய தேவனாகி நீங்கள் உங்களுடைய ஒளிக்கதிர்களால் பாதையானது மூடப்பட்டுள்ளது. எப்படிப்பட்ட ஒளிக்கதிரால்? தங்கத்தை போல ஜோதிர்மயமான மறைப்பினால். அடுத்து 2வது வரி பாருங்க. தத்துவம், தத்துவம் சொல்லினா, தத் என்றால் அந்த மறைப்பை, துவம் என்றால் நீங்கள், அந்த சூரிய தேவனை அழைக்கின்றான். பூஷன், சூரிய தேவனே, துவம் நீங்கள், தத் அந்த மறைப்பை, அப்பாவருன்னு நீக்கி விடுவீர்களாக. நீக்கி விடுவீர்களாக. எப்படிப்பட்ட எனக்கு நீங்கள் நீக்கி விட வேண்டும்? சத்திய தர்மாய, சத்தியம் என்பதன் மூலமாக பிரார்த்தனை செய்கின்ற எனக்கு அப்படி சொல்லி சொல்றான். நான் சத்தியமான அந்த பிரம்மத்தை உபாசனை செய்தவனாக இருக்கின்றேன், அல்லது சத்திய தர்மத்தை அனுஷ்டிப்பவனாக இருக்கக்கூடிய எனக்கு. இங்க சத்தியம் என்றால் பிரம்மன் சொல்லி அர்த்தம். திருஷ்டையே, என்னுடைய பார்வை, உபாசனை செய்த என்னுடைய பார்வைக்காக அந்த மறைப்பை நீங்கள் நீக்கி அருள்வீர்களாக.
இந்த பிரார்த்தனை இறந்த பிறகு சுக்லகதி வழியாக பிரம்மலோகத்திற்கு செல்லும் பொழுது அந்த பாதைக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற சூரிய பகவானே, நீங்கள் எனக்கு வழிவிட வேண்டும், தடை செய்ய வேண்டாம். அதுதான் இங்க பிரார்த்தனை. இதே மந்திரத்தை ஒரு முமுட்சுவானவன் செய்வதாக எடுத்துக்கொண்டால், ஹிரண்மயேன பாத்திரேன சத்தியச அபிஹிதம் முகம் சொல்லி சொன்னா, இந்த உலகில் இருக்கக்கூடிய கவர்ச்சிகரமான பொருள்கள் மூலமாக சத்தியமாக பரம்பொருள் எனக்கு மூடப்பட்டுள்ளது. அப்படிதான் எடுத்துக்கணும். இந்த உலகத்தை எந்த பொருள் நம்மளை கவரல. இந்த கட்டில அகப்பட்ட ஐயோ சொல்றாரு தாய்மானவர், எல்லாம் மாட்டி தவிக்கிறனப்பா. சத்திய சொரூபமான பரம்பொருளின் தத்துவமானது மூடப்பட்டுள்ளது. எப்படி என்றால், பரம்பொருளின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த மாயை, இந்த உலகம் மிக மிக கவர்ச்சிகரமாக இருக்கின்றது. தங்கத்தை போன்று கவர்ச்சியுடைய இந்த மாயையினால் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மமானது மூடப்பட்டுள்ளது. ஈஷாவாஸ்யம் இதகம் சர்வம் பார்த்தமே, மூடப்பட்டுள்ளது. தத்துவம் பூஷன், பூஷன் என்றால் சூரிய பகவானை போஷிப்பவரே, உங்களுடைய கிரணங்களால் எங்களை போஷிப்பவர் பூஷன். சூரிய பகவான் ஈஸ்வரனை, அந்த மாயையை நீங்கள் நீக்கி விடுவீர்களாக. எப்படிப்பட்ட எனக்கு? சத்திய தர்மாய, சத்தியம் என்றால் முதலில் நல்ல பண்புகளை பின்பற்றுகின்ற எனக்கு, நல்ல குணங்களை உடைய எனக்கு, சத்குணங்களை உடைய எனக்கு, பிரம்மத்தின் திருஷ்டிகளாக ஞானத்திற்காக நீங்கள் அந்த மாயை விளக்கி விடுவீர்களாக. ஆக இந்த இரண்டாவது விளக்கத்தின்படி வேதாந்தத்தில் சொன்னபடி சத்தியம் முதலிய நல்ல பண்புகளை பின்பற்றி எனக்கு திருஷ்டையே, அந்த பிரம்மத்தை உணரும் பொருட்டு கவர்ச்சிகரமான இந்த உலகம் என்ற மாயை நீங்கள் விளக்கி அருளுங்கள், விளக்கி விடுவீர்களாக என்று சொல்லுகின்றார். இனி அடுத்த மந்திரம் இதே போன்ற பிரார்த்தனை தான் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.